பாதி செல்போன்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, நமது இனம் என்பது என்ன அப்படின்னு சிந்தைவாசன் சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணணும்ன்றத பத்தி முனி ஆறுமுகம் பேசிட்டார். அதற்கு அடுத்தது என்ன செய்யணும்ன்றத பத்தி தாளாளர் பேசிட்டார். இவெல்லாம் பேசிட்டாங்கன்னா சீக்கிரம் விட்டு தொலைங்கடா, நாங்க சாப்பாடு காட்சியும் போவோம் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நடுவுல நம்ம என்ன செய்யறோம், இங்க மீட்டிங்ல இருந்தோம் இல்லையா, அப்படியே நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு கிளாஸ் ரூம், கிளாஸ்ல வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. பாடம் நடத்திட்டு இருக்காரு. பையன் ஒரு டவுட் கேட்கிறான். பெண்களும் ஆண்களும் சேர்ந்து படிக்கின்ற பள்ளிக்கூடம் அது. அந்த வகுப்புல 2 பேர் பாதி பாதியா இருக்கிறாங்க. அது பையன் கேட்டானா பொண்ணு கேட்டானான்றத நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. லாஸ்ட்ல வரன் தேடுகின்றதற்கு வரன் இங்கு செய்யப்படும், பதிவு செய்யப்படும் போர்டு போட்டிருந்தாங்க இல்லையா? பாதி பேர் வரன் எழுதிட்டு வந்தீங்க இல்லையா? அப்ப அந்த அம்மா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துச்சு. என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுத்துச்சு? உலகத்துல மும்மூர்த்திகள், சிந்தைவாசன் பேசும்போது சொன்னார், பிரம்மா எங்க இருந்து வந்தாரு, எதுக்காக வந்தாரு, ஏன் அவர் யுகாதியை ஏற்படுத்தினாரு, அவர் சொல்லிட்டார். சரி, அந்த கேள்வியே என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, பெண்களுக்கு வரம் தேடுகின்றார்கள். வரம் தேடும் பொழுது அந்த பொண்ணை பார்த்து வாத்தியார் கேட்கிறார், எம்மா உனக்கு சிவபெருமான பிடிக்குமா பெருமாளை பிடிக்குமா? சிவபெருமான பிடிக்குமா பெருமாளை பிடிக்குமா? 2 தான் ஒரு கேள்வி கேட்டது. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, என்ன சொல்லிருக்கோம்னு கடைசியில நீங்க முடிவு பண்ணுங்க. ஒண்ணா சொல்லிட்டு வருது. வெயில் காலம், பயங்கரமான வெயிலா இருக்குது. எல்லாரும் வெக்கையில உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? வேணாம். கொஞ்சம் ஏசி போட்டா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? வேணாம். எனக்கு நான் இங்க இருந்து 2 மைல் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், சேர்ந்துக்கிட்டு வரணும். அப்ப இந்த வெயில்ல நான் அடாவடியா போயிட்டு வரும்போது எனக்கு வேர்க்குமா வேர்க்காதா? அப்ப எனக்கு வர கணவனுக்கு நான் குளிக்கிறதுல இருந்து அவன் வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் தண்ணி நான் கொண்டாடணும் இல்லையா? அப்ப அம்மா தண்ணியை நான் கொண்டாடணும்னாக்கா அந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு வேணுமா? அந்த மாதிரி மாப்பிள்ளை எனக்கு தேவையா? அதனால எனக்கு சிவபெருமான் தான் முக்கியம். ஏன்னாக்கா அந்த சிவபெருமான் தலையிலேயே கங்கையை வைத்திருக்கிறார். எனக்கு தண்ணி வேணும்னாக்கா அதை லைட்டா கிண்டி விட்டோம்னாக்கா கூடு ஃபுல்லா தண்ணி நம்ம பாத்திரம் பிடிச்சி வச்சுக்குவேன், டேங்க்ல எல்லாம் ரொப்பி வச்சுக்குவேன். அப்ப நான் இங்க இருந்து போய் 10 மைல் சேர்ந்துட்டு வர தண்ணி அந்த வெயிட் அது எனக்கு மிச்சம். கரெக்டா? அந்த பொண்ணு எனக்கு சிவபெருமான போல மாப்பிள்ளை வேணும்னு சொல்றதுக்கு முதல் காரணம் தண்ணி, மெயினா தண்ணி போயிட் ரைட். அதுக்கு அடுத்தது பூவா. சரி, தண்ணி குளிக்கணும். தண்ணியே அவர் சிவபெருமான் வாங்கி இங்க குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்க வச்ச உடனே அவருக்கு பவுடர் பூசணும் இல்லையா, சுனம் அடிக்கணும் இல்லையா, சென்ட் போடணும் இல்லையா, இதெல்லாம் அவர் வச்சிருக்காரா? பெருமாள் இதெல்லாம் உண்டு. பெருமாளுக்கு 100 பவுன் நகை போடணும், சென்ட் அடிக்கணும், அத்தர் ஜவாது எல்லாம் வைக்கணும். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், அவனே எனக்கு கணவன். அந்த மாதிரி மாப்பிள்ளை பாடுறான்ட்டா. இது கொஞ்சம் 2வது. அவ உடம்புலாம் சென்ட் அடிக்க வேண்டியதில்ல,
சுடலை பொடி பூசி பிணத்தை எரிக்கின்ற அந்த சாம்பலை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு இருந்துருவாரு. எனக்கு சிம்பிளா போச்சு. அதனால அந்த மாதிரி சிம்பிளான மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். இது போச்சு. அடுத்தது சாப்பாடு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாரு? பிட்டுக்கு மண் சுமர்ந்து பிறம்படி பட்ட உன்னை போய் பிட்டுக்கு மண் சுமந்துட்டு வந்துட்டாரு. நீ சமைக்க வேண்டிய வீட்டுல அவரே புட்டுக்கு மண் சுமந்து வந்து அவரே சாப்பிட்டுக்குவாரு. சோ அந்த செலவு எனக்கு மிச்சம். குளிப்பாடுறது மிச்சம், பவுடர் போடுறது மிச்சம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொண்டு வர்றது மிச்சம். அதுக்கு அடுத்தது அவர் வேலைக்கு போனாதானே சோறு போட முடியும். இந்த அம்மாவுக்கு விறகு வெட்டியா போய் விறகு வித்துட்டு வந்தாரு இல்லையா? விறகு வித்துக்கிட்டு வந்து அந்த விறகை விற்று வருகின்ற பணத்தை வைத்து அவர் குடும்பத்தை ஜீவிதம் நடத்தினார். எனவே எனக்கு இந்த மாதிரியான மாப்பிள்ளை தான் வேணும், பெருமாள் வேணாம். ஆக சிவபெருமான போல எளிமையா இருக்கின்ற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னா ரைட், இது போச்சு. அந்த இடமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது சாப்பாடு வேண்டியில்ல, சமைக்க வேண்டியில்ல. இன்னொன்னு சமைக்க வேணும்னாக்கா கேஸ் வேணும். அதுக்கு பிறகு அவர் விறகு வெட்டி கொண்டு வந்து சமைச்சிட்டார். தீர்ந்து போச்சு. சரி, வீட்டுக்கு உள்ள வந்தா லைட் வேணும் இல்லையா? வெளிச்சம் வேணும் இல்லையா? அவர் தலையிலேயே வந்து பிறையை சூழ்ந்து இருப்பதால், பிறையை சுற்றி வைத்திருப்பதால் அந்த பிறை சந்திரனிலிருந்து வருகின்ற அந்த வெளிச்சம் அந்த ஊட்டை ஃபுல்லா காத்துக்கிட்டு இருக்கிறதுனால, எனவே அந்த செலவு மிச்சம், மின்சார செலவு மிச்சம், பில் ஈவி பில் கட்ட வேண்டியதில்லை. அப்ப மிச்சம் தானே? ஈவி பில் கட்டலன்னா மிச்சம் தானே? ஏசி போட்டுக்கிறதுனால மிச்சம் தானே? ஏன்னா அதனால எனக்கு சிவபெருமான் வேணும். தீர்ந்து போச்சு. அதுக்கு அடுத்தது பிட்டுக்கு மண் சுமந்தாச்சு, சாப்பாடு கொண்டாந்தாச்சு, விறகு வித்தாச்சு, சாப்பாடு கொண்டாந்தாச்சு, எல்லாம் சேஃப் சைடு ஆச்சு. அப்ப எளிமையா இருக்கின்ற சிவபெருமான் வேணுமா, அதிக பணம் பட்ட பட்டு பீதாம்பரம் உடுத்திக்கிட்டு இருக்கிற பெருமாள் வேணுமான்னு கேட்கும் பொழுது பெருமாளா சிவபெருமானா? எது எளிமையோ அதுதானே விரும்புவாங்க. சிவபெருமான விரும்பிட்டான். இந்த மாதிரியான புள்ள ஐபிஎம் படிப்பானா, அவன் புள்ள ஐபிஎம் படிப்பானா? நாம் அதை பத்தி சிந்திப்பதே இல்லை. அவங்க எழுத்துப்பூர்வமா ஆக்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இன உணர்வா கூட ஆக்கிறது இல்லை, பாழ்பட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த இனத்தை காப்பதற்கென்று யார் இருக்கிறார்? காக்க வேண்டியவங்க காத்தார்களா என்பது முக்கியம் அல்ல, காப்பாற்றப்பட்டிருக்கிறோமா என்பது முக்கியம். இப்பொழுதாவது நாம் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் இன்னும் கீழே போய்விடுவோம் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களின் மூலமாக அட்லீஸ்ட் 500 பேர் இங்க வந்திருக்கீங்க, 600 பேர் வந்திருக்கீங்கன்னா 5 பேருக்காச்சும் அந்த செய்திகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. 85ல டாக்டர் கலைஞர் வரும்பொழுது இந்த இனத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையே என்று பிற்பட்டோர் நலத்துறை மூலமாக பிற்பட்டோர் ஆணையத்தை அமைத்து அம்பாசங்கர் என்ற ஒரு IAS அதிகாரியை அதற்கு தலைவராக போட்டு அந்த அம்பாசங்கர் கமிஷன் ஆரம்பிச்சாங்க. அது 89ல ஒரு அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கை வந்துட்டு அம்பாசங்கர் என்பவரே ஒரு வன்னியர். அந்த வன்னியர் தயாரித்த அறிக்கைகள் அத்தனையும் அவர்கள் ஜாதிக்கு மட்டும்தான் கடப்பாடாக உள்ளது, மற்ற ஜாதிகள் அதை புறக்கணித்து விட்டன, அந்த ஜாதிகளுக்கு அங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படவில்லை என்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியின் பொழுது அந்த நிலை உதாசீனப்படுத்தப்பட்டு அம்பாசங்கர் கமிஷன் கலைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல போட்ட கேஸ் ரெண்டு என்ன சொல்லிடுச்சு, எந்த விதமான தரவுகளுக்கும் இந்த அம்பாசங்கர் கமிஷனின் ரிப்போர்ட்களை பயன்படுத்தக்கூடாது
அது மிகவும் துல்லியமானது இல்லை என்பதற்காக அதை நாங்கள் ரத்து செய்கிறோம். அந்த அம்பாசடர் கமிஷன் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து 2 பேர் சொல்லிட்டு போறாங்க. அந்த அம்பாசடர் கமிஷன் நமக்கு செய்த துரோகத்தை நாம் இதுவரையில் யாருமே படிச்சே பார்க்கல. நம்ம படிச்சு பார்க்காதனால நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு IAS ஆக முடியல, IPS ஆக முடியல. அதற்காக நம்ம குடிக்கல, அதுக்காக நம்ம வேர்த்துக்கல, அதுக்காக நம்ம அழுவல. ஆனால் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் ஒவ்வொரு தருணத்தின் பொழுதும் எனக்கு 10% அதிகமாக கொடு, 15% அதிகமாக கொடு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் கேட்கவில்லை. பைபிளில் ஒரு கருத்து இருக்கிறது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நாம தட்டவும் இல்லை, கேட்கவும் இல்லை, தேடவும் இல்லை. தானா வீட்டுல கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்களே 40% கமிஷனை. எதுவுமே நீங்க செய்யல. நீ பாட்டு வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிற, வந்தா ஜாலியா நாயுடு மீட்டிங் கூப்பிட்டாருப்பா, இவர் ஹரி கூப்பிட்டாருப்பா, வந்தோமா 2 நிமிஷம் அப்படி இருந்தோமா, 2 சால்வை போட்டோமா, பட்டு சோத்த தின்னோமா, அடுத்த பஸ் ஏறி போயிட்டு இருக்கிறோம். நாம யாராச்சும் சிந்திச்சோமா? யாருக்காச்சும் அந்த உணர்வு வருதா? ஏன் வரல? நாம எல்லாரும் சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு நம்ம சேஃபா இருந்துட்டு இருக்கிறோம். யாருமே சேஃபஸ்ட் இருக்கின்ற ஒருத்தனை பத்தி சிந்திக்கிறது. நம்ம பையன், நம்ம பேரன், நம்ம அடுத்த தலைமுறை இந்த நாட்டை ஆள்வதற்காக அட்லீஸ்ட் வர வேண்டும் என்ற சிந்தனை நம்மகிட்ட கொஞ்சம் கூட யாருக்குமே கிடையாது. அதனாலதான் நாம எல்லாரும் அமைதியான முறையில் இருந்து கொண்டு அமைதியாக போய் கொண்டிருக்கின்றோம். எனவே அதை மாற்றுவதற்காக இப்பொழுது வருகின்ற இந்த காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இனிமேலாவது நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் முழித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ச்சி பெற வேண்டும், உணர்வுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.